இந்த கத்தார் தேசத்திலே வருகை புரிந்து ஆண்டவருடைய மேலான கிருபையினால் வழிநடத்தப்பட்டு பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கேற்ற நிலையில் வளர்ப்பதற்கென்று சொல்லி இப்பேற்பட்ட தருணங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். கடவுளே, இந்த நேரத்திலும் மிக சிறப்பான அலங்காரங்கள், மிக சிறப்பான ஆயத்தங்களோடு காணப்படுகின்ற துவங்கவிருக்கு இந்த விடுமுறை வேதாகம பள்ளி ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்புகளுக்கு ஏற்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்க செய்தருளும். பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் கடவுளை துதிப்பதற்கு, எங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளுவதற்கு ஒரு வேளையாய் இந்த நேரத்தை நாங்கள் திருச்சபையாக பயன்படுத்துகின்ற பொழுது அனைவருக்கும் பயன்பட ஆண்டவர் அருள் தாரும். 2026 ஆண்டைய விடுமுறை வேதாகம பள்ளியை கிறிஸ்துவில் ஒன்றுபடுங்கள் என்று சொல்லுகின்ற தலைப்பை மையமாக கொண்டு நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்ற பொழுது இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை தந்தை, மைந்தன், தூய ஆவியானவருடைய நல்ல நாமத்தினாலே ஆரம்பித்து வைக்கின்றேன். எதிர் வருகின்ற இந்த விடுமுறை வேதாகம பள்ளி நிகழ்வுகள் அனைத்தும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் அமையச் செய்தருளை வேண்டுமென்று வேண்டுகின்றோம். பரிசுத்தம் நிறைந்த பரலோக கடவுளே, ஆமென். ஓகே, ஒரு குட்டி கேம்க்கு ரெடியா? ஓகே ஓகே, ஐ வாண்ட் யூ டு ஆல்சோ ஸ்டாண்ட் அப். ஓகே, இதுக்கு பேரு ஆக்ஷன் ரிவர்ஸ் கேம். ஓகே, so I will say action, you have to do the reverse one. Okay, so if I say stand, you sit. If I say hands up, you put your hands down. And if I say hands down, you put your hands up. Okay, ready? 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 Okay, let's start. Stand. Stand. Sit. Sit down. Sit down. Come on. Sit down. Sit down. They are very clever, Madonna. Okay, hands up. Hands up. You are out, Matthew. You are out. Hands down. Okay. Sit down. Okay, stand up. Let's welcome our teachers for the promo song. Welcome, QTC VBS 26. Welcome, QTC VBS welcomes you. Let's go. கிறிஸ்துவில் ஒன்றுபடுங்கள், அன்பினில் இணைந்திருங்கள், ஒன்றே உடல் நாம் எல்லாரும் இயேசுவால் ஜெயம் பெறுவோம். QTC கர்த்தர் welcomes you. VBS family, me and you. Welcome, QTC VBS 26. Welcome, QTC VBS welcomes you. இன்னும் louder. Okay, thank you. So, this is regular clap, la. This is our regular clap. This is how we clap all the time. Yeah? கொஞ்சம் different at clap பண்ணலாமா இந்த VBS. So, all these 5 days you're going to be doing these claps. Okay? So, first, Mr. Exlin will show you how to clap. Okay, first we'll start with the invisible clap. Shall we try?
Okay, so this is the invisible clap. Ellen, try பண்றீங்களா? Okay, now silent clap. Silent clap பாப்போமா? Okay, reverse clap ini. Okay, which one do you like the most? Reverse clap? Reverse clap, first clap? Okay, so we'll combine everything and we'll do it together, okay? Okay, so now I invite Miss Mercy for the look back. My dear Pinkies, how are you all? Doing well? Okay, wonderful. Nice to see you all. Nice to meet you too. Fine. Okay, so last year you had, it's all about the look back, isn't it? Look back. Look back. Okay, fine. சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஒன்றுமே சாப்பிடலையா? We will be provided with the snacks, okay? Fine. சரி லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க, பாட்டு பாடினீங்க. ஹேண்ட்ஸ் அப், டவுன், ஹேண்ட்ஸ் ஆன் your head, mouth, nose. Wow, super. Hands down, please. So last year, what did you have? What was the theme of the last year? Yeah? Very good. Wonderful. You know one thing, when we get the feedback from the parents and from you, you were all so, pretty in dancing this Joseph Raja Nalava. You remember? Yes? Last year, நான் இங்கே இருந்த ஞாபகம் இருக்கா? Wonderful. Good. ஸோ அந்த பாட்டு எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ரெடியா? ரெடி? ரெடி? ஓகே, ஃபைன். Can you all please stand up after I say 1, 2, 3? Ready? 1, 2. Hey, you know 1, 2, 3 or not? 1, 2, after I say 3, then you have to stand up. 1, 2, 4. Wow. Ready, start, 1, 2, 3, go. I request the teachers to come to the stage. Okay, ready? Yeah? So, action song, ready? யோசபாத்து ராஜா நல்லவர், தேவ வழியில் நடந்து வந்தவர். யோசபாத்து ராஜா நல்லவர், தேவ வழியில் நடந்து வந்தவர். கூட்டத்தில் சொன்னார் பாவம் வேண்டாம், கூட்டத்தில் சொன்னார் பாவம் வேண்டாம். நான் நடக்க வேண்டும் ஒளி பாதைதான், நான் நடக்க வேண்டும் ஒளி பாதைதான். நான் என் தேவனின் வார்த்தை கேட்கிறேன், அதை என் நெஞ்சில் நாள்தோறும் வைக்கிறேன். நான் என் தேவனின் வார்த்தை கேட்கிறேன், அதை என் நெஞ்சில் நாள்தோறும் வைக்கிறேன். உபதேசத்தில் நிலைத்திருப்பதே என் நெஞ்சில் ஒளியே, உபதேசத்தில் நிலைத்திருப்பதே என் நெஞ்சில் ஒளியே. யோசபாத்து ராஜா நல்லவர், தேவ வழியில் நடந்து வந்தவர். யோசபாத்து ராஜா நல்லவர், தேவ வழியில் நடந்து வந்தவர். கூட்டத்தில் சொன்னார் பாவம் வேண்டாம், கூட்டத்தில் சொன்னார் பாவம் வேண்டாம். நான் நடக்க வேண்டும் ஒளி பாதையில் தான், நான் நடக்க வேண்டும் ஒளி பாதையில் தான். Wow, super cute ஆடுனீங்களே. Can you give a big round of applause for you? Yeah, good job, good job. Stand up, Nana. Action reverse game. We'll be playing through all 5 days of the week. Of VBS, I mean. Stand up. Stand up is sit down, okay. So, last year summer இருந்துச்சுதுல்ல VBS. Nice memories. Right?
So in the week, in the year, we're going to have amazing time, okay? So அதை introduce பண்றதுக்கு Miss Bini will be on stage. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, யாரெல்லாம் இந்த விபிஎஸ்க்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வந்திருக்கீங்க? கொஞ்சம் பேர் இன்னும் கையை ரைஸ் பண்ணலையே, கொஞ்சம் பேருக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லையா? ஓகே, இன்னைக்கு நம்ம நிறைய டான்ஸு, சாங்ஸு, ஸ்கிட்டு, ஸ்டோரி எல்லாம் கேட்க போகிறோம். ஓகேவா? எல்லாரும் ஜாலியாக இருக்கீங்களா? ஓகே, எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு எல்லாரும் ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியுறீங்க, பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஓகே, நீங்கள் எல்லாரும் இன்டெலிஜென்ட் கிட்ஸ் தானா? இல்லையா? யார் இன்டெலிஜென்ட் இல்லை? ஜீசஸ் நம்ம எல்லாருக்குமே நல்ல இன்டெலிஜென்ஸ் தந்திருக்காங்க. நம்ம எல்லாம் இன்டெலிஜென்ட் கிட்ஸ் தானா? ஓகே, நம்ம இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஓகேவா? பிபிடி ஒன்று போடுறீங்களா? பிபிடி செகண்ட் ஸ்லைடு. இது என்னன்னு தெரியுதா? என்னது? ஸ்பெகட்டி ஸ்டிக்ஸ். ஓகே, ஆக்டிவிட்டி என்னன்னா, இந்த ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆனால் என்னன்னா, ஒன்லி யூஸிங் த ஸ்பெகட்டி ஸ்டிக்ஸ், வி ஆர் நாட் கோயிங் டு யூஸ் த கிளே பால்ஸ் டு அட்டாச் த ஸ்டிக்ஸ். ஓகேவா? ஆனால் இதை பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ட்ரை பண்ணுறதுக்கு சீனியர்லேருந்து ஒரு 3 பேர் வாங்க, வாலண்டியர்ஸ். சீனியர் அக்காமார், அண்ணம்மார், சீனியர் பிள்ளைங்க. ஓகே, பா பா. இன்னும் 2 பேர். யார் வர போகிறா? சீனியர் பா. டைமிங் ஒன்று பார்க்கலாமா? 1 மினிட் டைமிங். ஓகே, இப்போ இல்லை, ஸ்டார்ட் பண்ண வேணாம். மூணு பேருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஓகே, உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிச்சுல என்ன பண்ணணும்னு? ஓகே, இந்த மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி தான் இருக்கணும்னு இல்லை, 1 மினிட் டைமிங். நீங்கள் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ரெடி, ஸ்டார்ட், யூ கேன் கோ. மற்ற பிள்ளைங்க நீங்கள் உங்கள் சஜஷன்ஸ் கொடுக்கலாம், அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறத கேட்டு தான் அவங்க பண்ண போகிறாங்க. ஓகே, யாரும் ஐடியாஸ் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியலையே. தெரியலையா? இனி எவ்வளோ டைமிங் பேலன்ஸ்? 30 செகண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே, டைம் அப். இப்போ இவங்க பண்ணதை பார்த்தீங்களா? அவங்க அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணாங்க, ஆனால் அது நின்றுச்சா? ஏன் நிற்கலை? ஏன்? கரெக்ட். ஓகே, நீங்கள் போகலாம். அந்த ஸ்பெகட்டி ஸ்டிக்ஸ் ஹார்டாக இருக்குது. இன்னொன்று அதை பிரேக் பண்ணலாம், நம்ம ஷேப்புக்கு கொண்டு வரலாம். பட் அதுக்கு ஒரு ஸ்டிக்கி நேச்சர் கிடையாது, மாறி மாறி ஒட்டாமல் இருக்கிறதுனால வெறும் அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியல, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வர முடியல. கரெக்டா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, என்கிட்ட கொஞ்சம் வேக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சாஃப்டான வேக்ஸ். இது என்ன ஆகும்னா, வளையும், ஸ்டிக் ஆகும், அந்த எப்படி வேணாலும் நம்ம விரும்பின ஷேப்புக்கு கொண்டு வரலாம். இந்த வேக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி பிபிடி இந்த வேக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதை ட்ரை பண்ணுறதுக்கு யார் வரா? 3 பேர் வாங்க. ஓகே, அன்விக் வேற 2 பேர் கூட. சரி, வா வா வா. ஓகே, 3 பேருக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? சேம் கான்செப்ட் தான், 1 மினிட் டைமிங். இந்த வேக்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும். ஓகே, ரெடி, யூ கேன் கோ. நீங்கள் யாரும் ஐடியாஸ் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பார்க்கலையா? யாரும் லிசன் பண்ணலையா?
டைமிங் 45 செகண்ட்ஸ். ஓகே, கிளாப் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் அன்விக்கு கொண்டு வந்துட்டான். ஓகே, டைம் அப். இது எப்படி இருக்கு? சரி, எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? 3 பேருக்கும். சரி, நீங்க தாங்க. நல்லா இருக்கா? சரி, இதில் என்ன, இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா ஃபெயிலியராக இருக்கா அவங்க க்ரியேட் பண்ணது? சக்ஸஸ்ஃபுல். ஓகே, இதில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா? என்ன டிஃபெக்ட் இருக்கு? என்ன டிஃபெக்ட்? ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இல்லை, அப்படி தானே? வளைஞ்சு இருக்கு, அப்படி தானே? இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அது அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். ஏன் அப்படி ஸ்ட்ராங்காக இல்லை இது? கரெக்ட். ஏன்னா இது வந்து ஒரு சாஃப்டான வேக்ஸ், அதுக்கு வந்து ஹார்டான டெண்டன்சி கிடையாது. அதனால வெறும் அந்த சாஃப்டான வேக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண முடியல, அப்படி தானே? கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம இன்னொன்று பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, இது ரெண்டையும் சேர்த்து முன்னாடி உள்ள பிக்சர், இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி அந்த கிளே பவுல்ஸுக்கு பதிலாக இந்த வேக்ஸும் இந்த ஸ்பெகட்டி ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பண்ண போகிறோம். சரியா? ஓகே, இப்போ யாராவது 3 பேர் வாலண்டியர் வாங்க. ஆனால் 1 minute டைமிங். ஓகே, வாங்க. ஓகே, சரி, ஓகே, 4 பேர் சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, 1 minute டைமிங்குள்ளே இந்த மாதிரி கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, நீங்கள் இந்த வேக்ஸ் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நீங்கள் உங்கள் ஐடியாஸ் கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்க. $45 seconds. ஓகே, டைம்ஸ் அப். ஆக்சுவலி இது ரெண்டும் ஸ்டிக் ஆகுதா? இப்படி கனெக்ட் பண்ண முடியுதா? ஓகே, ட்ரை பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? ஓகே, நீங்கள் போகலாம். ஆக்சுவலி இது வந்து அவங்களுக்கு கொடுத்த டைமிங் வந்து கம்மி, இல்லைன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? நல்லா இருக்கா? இது ஸ்டேபிளாக நிற்கிதா? இது ஸ்ட்ராங்காக நிற்கிதா? ஏன் ஸ்ட்ராங்காக நிற்கிது? இது ஏன் ஸ்ட்ராங்காக நிற்கிது? கரெக்ட், சேர்ந்து பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் இதில்? அந்த ரெண்டுமே சேர்த்துருக்கேன். கரெக்டா? எஸ். என்னென்னா, இந்த ஸ்பெகட்டியோட ஹார்ட் நேச்சரும் அந்த வேக்ஸோட சாஃப்ட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணதுனால தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. கரெக்டு தானே? ஓகே, இது வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு லெசன் சொல்லி தருது. என்னன்னு யாருக்காவது புரியுதா? கரெக்ட். ஜீசஸ் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் யூனிக்காக க்ரியேட் பண்ணியிருக்காரு, அப்படி தானே? நம்ம ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் இருக்கும். ஒருத்தங்களை மாதிரி இன்னொருத்தங்க இருக்க மாட்டோம், அப்படி தானே? சிலர் வந்து இந்த ஸ்பெகட்டி மாதிரி ஹார்ட் போல்டு பர்சனாலிட்டியாக இருப்போம். சிலர் வந்து இந்த வேக்ஸ் மாதிரி சாஃப்ட் பர்சனாலிட்டி பட் வெரி அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியாக இருப்போம். பட் இதில் வந்து வெறும் அந்த ஸ்பெகட்டி ஸ்டிக்ஸால் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சா? முடியல. அதே மாதிரி வேக்ஸால் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சா?
முடிஞ்சிச்சு பட் ஆனால் ஸ்டேபிளாக இல்லை அப்படி தானே. பட் வென் தே போத் கம்பைன் டுகெதர் என்னாச்சு, இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடு வந்திருக்கு அப்படி தானே. இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும் நம்ம டிஃப்ரென்ஸ் இன் பர்சனாலிட்டியை மறந்து நம்ம யுனைட்டடாக இருக்கும்போது என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் நம்மளோட லைஃப்லையும் நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணி பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். சரி, இதில் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணீங்களா இந்த ஸ்ட்ரக்சரில்? இந்த வேக்ஸோட நார்மல் ஷேப் இது, இந்த ஸ்பெகட்டியோட நார்மல் லென்த் இது, இதில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு? ஓகே, ஸ்பெகட்டியோட லென்த் மாறி இருக்கு. வேக்ஸில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு? ஷேப் மாறி இருக்கு. கரெக்ட். இப்போது இது ரெண்டுமே அதோட நேச்சரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி விட்டு கொடுத்துருக்கு அப்படி தானே, ஃப்ளெக்சிபிள் ஆகிருக்கு. அதனால தான் இங்கே யுனைட்டடாக வந்திருக்கு. கரெக்டு தானே? ஓகே, நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட யுனைட்டடாக பண்ணுறதுக்கு நமக்குள்ளாலே நிறைய விஷயங்கள் இருக்கும், ஈகோ இருக்கும், நமக்கு சில வேர்ட்லி திங்ஸ் மேலே ஆசைகள் இருக்கும். பட் இதையெல்லாம் வந்து நம்ம விட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் யுனைட்டடாக ஃபங்க்ஷன் ஆக முடியும். இந்த விட்டு கொடுக்கறது வந்து நம்ம நினச்சா மட்டும் முடியுமா? எல்லா டைமும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு விட்டு கொடுத்து இது பண்ணி இருப்பீங்களா? இல்லை. கரெக்டு தானே, உண்மை அதுதான் இல்லை. பட் வென் வி பிரிங் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் அவர் லைஃப், எல்லாருக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் பிடிக்குமா? ஏசப்பாவை பிடிக்குமா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா? அப்போ ஏசப்பா சொன்னால் நம்ம எல்லாம் கேட்போம் அப்படி தானே? கரெக்ட். ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? வி ஷுட் லவ் ஈச் அதர், வி ஷுட் ஷேர் வித் ஈச் அதர். அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட சின்ன சின்ன விஷயங்கள், ஈகோ, இதெல்லாம் வந்து ஜீசஸ் வந்து மாற்றி ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம லைஃப்பில் வரும்போது என்ன ஆகும்? இந்த வீடு எப்படி வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கோ பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி நம்மளோட லைஃப்லையும் வந்து எல்லா சேலஞ்சஸையும் மீறி நம்ம வந்து பெரிய லெவலில் போவோம், ரொம்ப ஷைன் பண்ணுவோம். ஓகே, இதுதான் வந்து இந்த இயரோட விபிஎஸோட தீம் சொல்லுது நமக்கு. இந்த இயரோட விபிஎஸ் தீம் என்னது? கேட்கல? ஓகே, வெரி குட். இந்த இயரோட விபிஎஸ் தீம் வந்து பி யுனைடெட் இன் கிரைஸ்ட். இதை தான் வந்து நம்மளோட தீம் வேர்ஸ் வந்து பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, தேர்ட் பேபி போடுங்க. How wonderful and pleasant it is when brothers live together in harmony. அப்படின்னா என்ன? யாருக்காவது இதுக்கு மீனிங் தெரியுமா? இந்த பைபிள் வேர்ஸோட மீனிங் என்னன்னு தெரியுமா? மீனிங் தெரியாது அப்படி தானே? யாருக்கும் தெரியாதா? ஓகே, பிரதர்ஸாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக நம்ம டுகெதராக இருக்கும்போது இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க ரொம்ப குட்டாக இருக்கா? அதே மாதிரி நம்ம டுகெதராக இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக, ரொம்ப குட்டாக, ப்ளசண்ட்டாக இருப்போம். இதுதான் இந்த பைபிள் வேர்ஸ் சொல்லுது. ஒரு வாட்டி என் கூட சேர்ந்து இந்த தீம் வேர்ஸை ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே, ஹவு குட், ஹவு வண்டர்ஃபுல், ஹவு வண்டர்ஃபுல் and pleasant it is when brothers live together in harmony. Psalms 133:1. One more time louder சொல்லலாமா? One more time louder சொல்லலாமா? Okay, repeat பண்ணுங்க. How wonderful and pleasant it is when brothers live together in harmony. Psalms 133:1. தமிழில் ஒரு வாட்டி சொல்லித்தரேன், சொல்கிறீங்களா? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சங்கீதம் 133:1. இப்போ யாராவது ரெண்டு பேர் வந்து காணாமல் சொல்கிறீங்களா? வந்து ரெண்டு. ஓகே, இன்னொரு ஆளும் கூட. யார் வரா? அன்விக். ஓகே, வாங்க எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணலாமா? தமிழில் சொல்ல போறியா? சரி, அது சொல். Behold, how good and how pleasant is it for brethren to dwell together in unity. Psalm 133:1. ஓகே, எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணலாமா? ஓகே. இதோ
சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சங்கீதம் 133:1. ஓகே, வெரி குட். ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சரி, ஒன் மோர் டைம். இந்த லவுடரா, இந்த இயரோட விபிஎஸ் தீம் என்ன? ஓகே, சூப்பர். எல்லாரும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. இதை தான் இந்த 5 டேஸும் நம்ம வந்து எப்படி வந்து கிரைஸ்டில் யுனைட்டடாக நம்ம இருக்க போகிறோங்கிறத படிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, 2 பிள்ளைங்க நீங்கள் வேர்ஸ் சொன்னீங்கல்ல, 2 பேரும் ஃப்ரெண்டில் வரலாமா? உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட். ஃபாஸ்ட்டாக. ஸோ இந்த ஸ்பெகட்டி ஆக்டிவிட்டி இது டீம் இன்ட்ரடக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது மிஸ் ரெக்ஸ்லின் வாஸ் சேயிங் தட் ஷீ இஸ் சக்ஸஸ்ஃபுல் அலோன் பை ஹர் செல்ஃப், பட் ஷீ வாஸ் கான்ட்ரடிக்ட்லி சேயிங் அபவுட் த தீம். Okay, so we had a challenge. Okay, so she's also going to be a part of this game. So the game is that we have 3 children here, right? So I'll be giving one ball to them, one balloon to them. I want you to hold your hands. Okay, in the balloon now I'll put it up in the air, and one I'll give it to her, Miss Rexley. இது எப்படின்னா, you should not touch the balloon with your hands. Only with your head you have to make sure that it doesn't fall to the floor. Okay? If it falls to the floor, the team is out. If it goes out of the stage also, the team is out. Okay? Let's start. Okay, let's try one more time. Correct, exactly, yes. Yes, Neria, keep going. Yes, yes, yes. Yes. Okay, so the concept of this game is through teamwork we can keep the balloon up high in the air, okay? Okay, any next VBS song, I'm going to invite the teachers on stage. Just a minute. Stage ku vandavanga vaanga, Neria, and please come. Or kuchi gift. Thank you. Thank you. ஓகே, நம்ம தீம் சாங் பார்க்கலாமா? ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டு பாடுறோம், நீங்கள் எல்லாரும் லிசன் பண்ணணும். ஓகே, நாங்கள் பாடினா நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகே. அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். ஆகா எத்தனை நன்மை, ஆகா எத்தனை இன்பம், ஆசை ஜீவன் பெற்றிட ஒன்றுபடுங்கள். ஆகா எத்தனை நன்மை, ஆகா எத்தனை இன்பம், ஆசை ஜீவன் பெற்றிட ஒன்றுபடுங்கள். அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். தாவீதின் நல்ல நண்பன் யோனத்தான் போல் அன்பிலும் எதிர்ப்புகள் மத்தியில் நம்பிக்கையோடு, தாவீதின் நல்ல நண்பன் யோனத்தான் போல் அன்பிலும் எதிர்ப்புகள் மத்தியில் நம்பிக்கையோடு ஒன்றுபடுவோம், நாம் ஒன்றுபடுவோம், ஆசி ஜீவன் பெற்றிட நாம் ஒன்றுபடுவோம்.
ஜீவன் பெற்றிட நாம் ஒன்றுபடுவோம். அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள். ஓகே, இப்போ நமக்கு மர்சி அக்கா வந்து இந்த சாங்கோட லிரிக்ஸ் அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? Yes, we'll learn the lyrics. Wonderful. Okay. So, some of you were unable to read Tamil, isn't it? So, for those children, you can come along with me and, you can read it along with me. Fine. So, அன்பு தம்பி தங்கைகளே, கேட்கவே மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் அதில் பிரச்சனை இருக்கு. ஓகே, I'll consult the ENT later, but right now, can you all please help me now? அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். once again, அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். ஆஹா எத்தனை நன்மை, ஆஹா எத்தனை இன்பம், ஆசீர் ஜீவன் பெற்றிட ஒன்றுபடுங்கள். அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். தாவீதின் நல்ல நண்பன் யோனத்தான் போல் அன்பிலும் எதிர்ப்புகள் மத்தியில் நல் நம்பிக்கையோடு. once again, தாவீதின் நல்ல நண்பன் யோனத்தான் போல் அன்பிலும் எதிர்ப்புகள் மத்தியில் நல் நம்பிக்கையோடு ஒன்றுபடுவோம், நாம் ஒன்றுபடுவோம். ஆசீர் ஜீவன் பெற்றிட நாம் ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், நாம் ஒன்றுபடுவோம். ஆசீர் ஜீவன் பெற்றிட நாம் ஒன்றுபடுவோம். அன்பு தம்பி தங்கைகளே கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். Wow, super படிச்சிருக்கீங்களே. So all together we'll sing the song and followed by we'll learn the action as well. Fine. இப்போ டீச்சர்ஸ் நமக்காக டான்ஸ் பண்ணுவாங்க. நீங்க எல்லாரும் பாடிட்டே கவனிக்கணும். நெக்ஸ்ட் டைம் நீங்க எல்லாருமா சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம். ஓகே? ஓகேவா? அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். ஆஹா எத்தனை நன்மை, ஆஹா எத்தனை இன்பம், ஆசி ஜீவன் பெற்றிட ஒன்றுபடுங்கள். ஆஹா எத்தனை நன்மை, ஆஹா எத்தனை இன்பம், ஆசி ஜீவன் பெற்றிட ஒன்றுபடுங்கள். அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். தாவீதின் நல்ல நண்பன் யோனத்தான் போல் அன்பிலும் எதிர்ப்புகள் மத்தியில் நல் நம்பிக்கையோடு. தாவீதின் நல்ல நண்பன் யோனத்தான் போல் அன்பிலும் எதிர்ப்புகள் மத்தியில் நல் நம்பிக்கையோடு ஒன்றுபடுவோம், நாம் ஒன்றுபடுவோம். ஆசி ஜீவன் பெற்றிட நாம் ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், நாம் ஒன்றுபடுவோம். ஆசி ஜீவன் பெற்றிட நாம் ஒன்றுபடுவோம். அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள்.
ஓகே, எல்லாரும் டான்ஸ் பண்ணலாமா? ஓகே, இப்போ எல்லாரும் உங்கள் டீச்சர்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஓகே, அவங்க உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சொல்லி தர போகிறாங்க. ஓகே, கத்தரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய். ஓகே, கத்தரிக்காய்ன்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் நிற்கணும்? ஓகே, வெண்டைக்காய், முருங்கைக்காய். ஓகே, எல்லாரும் பண்ணலாமா? எல்லாரும் உட்காருங்க. நாங்கள் சொல்லும் போது தான் நீங்கள் எழும்பணும். ஓகே, கத்தரிக்காய், 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 வெண்டைக்காய், முருங்கைக்காய். மியூசிக். அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். ஆஹா எத்தனை நன்மை, ஆஹா எத்தனை இன்பம், ஆசி ஜீவன் பெற்றிட ஒன்றுபடுங்கள். ஆஹா எத்தனை நன்மை, ஆஹா எத்தனை இன்பம், ஆசி ஜீவன் பெற்றிட ஒன்றுபடுங்கள். அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். தாவீதின் நல்ல நண்பன் யோனத்தான் போல் அன்பிலும் எதிர்ப்புகள் மத்தியில் நல் நம்பிக்கையோடு. தாவீதின் நல்ல நண்பன் யோனத்தான் போல் அன்பிலும் எதிர்ப்புகள் மத்தியில் நல் நம்பிக்கையோடு. ஒன்றுபடுவோம், நாம் ஒன்றுபடுவோம், ஆசி ஜீவன் பெற்றிட நாம் ஒன்றுபடுவோம். ஒன்றுபடுவோம், நாம் ஒன்றுபடுவோம், ஆசி ஜீவன் பெற்றிட நாம் ஒன்றுபடுவோம். அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். டீச்சர்ஸ் எல்லாருமா சேர்ந்து பிள்ளைங்களுக்கு ஒரு இன்விசிபிள் கிளாப் பண்ணிக்கலாமா? இன்விசிபிள் கிளாப் பண்ணிக்கலாமா? ஓகே, வெரி குட். எல்லாரும் நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. நீங்கள் உட்காரலாம். அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள், கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். தாவீதின் நல்ல நண்பன் யோனத்தான் போல் அன்பிலும் எதிர்ப்புகள் மத்தியில் நல் நம்பிக்கையோடு. தாவீதின் நல்ல நண்பன் யோனத்தான் போல் அன்பிலும் எதிர்ப்புகள் மத்தியில் நல் நம்பிக்கையோடு. ஒன்றுபடுவோம், நாம் ஒன்றுபடுவோம், ஆசி ஜீவன் பெற்றிட நாம் ஒன்றுபடுவோம். தாவீது யோனத்தான் யாருக்கு தெரியும்? இந்த ஸ்டோரி யாருக்கா தெரியுமா? தெரியுமா? Okay, so David and Jonathan were good friends, right? They were good friends. But soldiers of Saul, they were coming to attack David. Isn't it? So in the story, detail அவங்க teachers வந்துட்டு கிளாஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. Okay, but we are going to play a small game of David, Jonathan and soldiers. For this I need 3 soldiers. 3. Only 3. I need only 3 soldiers. Okay. And 1 Jonathan. One Jonathan. Okay, this is Jonathan. Okay, I need 1 Jonathan from primary. Primary. Next game. Okay. Okay. So 1 David. One David.
ஓகே சோல்ஜர்ஸ் இந்த சைட் வாங்க. சோல்ஜர்ஸ். ஓகே டேவிட் எங்க? David. Okay, you can be David? You'll be David? Okay. So this is David, okay? And this is Jonathan. Okay? These are the soldiers from Saul's army. Okay? I'm having weapons here. These are weapons. Okay? These are the weapons. So this is now. This is the shield. Okay, Jonathan is going to be using this shield to protect his friend David. Okay? Jonathan, hold this. Hold it with both your hands. Okay? So this is David. He'll be running away from the weapons. But David, you need to keep running here and there. Okay? Jonathan needs to protect David. Okay? Okay, soldiers start attacking. Jonathan, you can move. Jonathan, you can also move to protect David. Okay, thank you. So you'll be learning more about this story in your class, okay? Okay, gifts. Gifts for David. Okay. Jonathan. And the soldiers. Amma. Okay. Next, I call upon Miss Naslin Suji for day 1 team introduction. Okay. அன்பு தம்பி தங்கைகளே ஒன்றுபடுங்கள் கிறிஸ்துவில் இணைந்தே ஒன்றுபடுங்கள். பிள்ளைங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்க, அழகா ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாம் பண்ணீங்க, ஆக்டிவாக கேம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. வி ஆர் ஸோ ஹாப்பி. எதுக்கு நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கோம்? எதுக்கு? நிறைய ஃப்ரெண்ட்ஸை நம்ம இங்கே பார்க்குறோம், அப்படிதானே? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வேறு வேறு இடங்கள்லேருந்து எல்லாம் வந்திருக்கோம், அப்படிதானே? வி ஆல் ஆர் யுனைட்டட் ஹியர் இன் த ஹவுஸ் ஆஃப் காட், அப்படிதானே? அதனால வி ஆர் ஸோ ஹாப்பி. அப்படியாடே? நிறைய பாட்டு பாடலாம். நாங்கள் என்ன தெரியுமா, நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது மே மந்த்து தான் எங்களுக்கு வெக்கேஷன். எப்போ எங்களுக்கு விபிஎஸ் வரோன்னு நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். எதுக்கு? நிறைய பாட்டு படிக்கலாம், புது புது பாட்டு, டான்ஸ் ஆடலாம், சரியா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை கவனிக்கிறீங்களா? அது வேறு, நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நம்ம எக்ஸாம் எல்லாம் வைப்பாங்க, இன்ஸ்பெக்ஷன் வைப்பாங்க, நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆசையாக வரும். நீங்கள் எல்லாம் எந்த ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸு? ஜென் பி, சி, ஆல்ஃபா, பீட்டா, எந்த ஜெனரேஷன்? ஸோ யூ நோ ஆல்ஃபா, beta, alpha. So you must have been more brilliant, no, than us. What is the reward behind this? VBS எல்லாம் அட்டென்ட் பண்ண என்னடா ரிவார்டு நமக்கு கிடைக்கும்? ஜீசஸ் as a precious gift, அப்படிதானே? ரிவார்டு நமக்கு வச்சுருக்காங்க. You all must be aware of, no, in the heaven we need to
claim that award. அப்படி தானே வேணும் தானே, ஹெவனில் இருக்க அவார்டு நமக்கு யாருக்கு வேணுமா? வேணும் தானே? அப்படின்னா என்ன இருக்கணும், என்ன எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க அக்கா காலையில் இல்லையா மத்தியானம். இப்போ என்ன தீம் சொன்னாங்க விபிஎஸ்ல? யூ ஹாவ் டு பி யுனைடெட் இன் கிரைஸ்ட். சரியா? அப்போ நம்ம அந்த ரிவார்டை நம்ம வாங்கறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு எல்லா டான்ஸு, பாட்டு, ஆக்ஷன் சாங், மெமரி வேர்ஸில் எல்லாம் சொல்லி தருவாங்க. யூ நீட் டு பி ஸோ என்ன சொல்கிறது, கீனாக அப்சர்வ் பண்ணி ஜஸ்ட்டு படிச்சுட்டு போகிறதில்ல, வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரியாடா? நம்ம இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி லைக் என்னோட தீம் வந்து யூனிட்டி இன் லவ். சரியா? நம்ம வந்து என்னது, அன்பு இருந்தால் தான் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், அப்படி தானே? அப்போ அந்த மற்றவங்க விழுந்தா கேர் பண்ணுவோம். அந்த லவ் இருந்தால் தான் நம்ம வந்து காடோட யூனிட்டியாக இருக்க முடியும். அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஐ ஹாவ் அ கோனிக்கல் ஃப்ளாஸ்க், a container of water, oil and food color. Okay, let's see, we all are from different regions, no? நம்ம வந்து world is so wide, ரொம்ப hilly places உண்டு, river side உண்டு, சரியா, குளிரான பிரதேசங்கள் உண்டு, சூடான பிரதேசம் உண்டு. நம்ம எல்லாரும் காட் வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன செஞ்சுருக்காங்க, க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படி தானே? ஆனால் when we all come together in the presence of God, we all are one. Do you all believe that? Even if it's a king இருக்கட்டு, வேறு ஏதாச்சும் சின்ன சின்ன வேலை செய்கிறவங்களா இருந்தாலும், when we come to God's presence நம்ம எல்லாரும் என்னது, ஒன்று. ஏன் நம்ம காட் நம்மளை என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய அன்பில் நம்மளை பாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜீசஸ் வந்து என்ன கமாண்ட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க? மெயின் கமாண்ட்மெண்ட், யூ ஹாவ் டு லவ் your neighbor as you love yourself. நம்மளை மாதிரி நம்ம மற்றவங்களை நேசிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சரியா? அது மாதிரி இப்போ அந்த கண்டெய்னரில் இது ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டு. சரியா? இங்கே உள்ள ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் ரொம்ப எல்லாரையும் நக்கல் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டு. நல்லா அவங்க ஃப்ரெண்ட் ஆகணும்னு அப்படி இப்படி நடக்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்புறம் ஒரு ரொம்ப படிக்கிற நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு நல்ல பிள்ளை. அவங்க நம்ம எப்போதும் ஜீசஸ் சொல்லியிருக்காரு, நம்மளை மாதிரி எல்லாரும் நேசிக்கணும், எல்லாரும் அன்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுறாங்க நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்னு. ஆனால் முடியவே மாட்டேங்குது. பாரு, தனியாக இருக்குது பாரு. இந்த ஆள் தனியாக நிற்கிறாரு, இந்த ஆள் தனியாக நிற்கிறாரு. தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் அவங்க சேர மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, அடுத்த நாள் அடி கூடிடுவாங்க. தெரியுதா? தனியாக ஒரு மேலே ஃப்ளோட் ஆகிறது மாதிரி தெரியுதா? மிக்ஸ் ஆகிட்டா ஃபுல்லாக ரெண்டும். இது காட்ஸ் லவ். காட்ஸ் லவ் அவங்களுக்குள்ள வந்ததுக்கு பிறகு பார்ப்போம் எப்படி இருக்கிறாங்கன்னு. இப்போ ஆயில் தனியாக தெரியுதா? எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு சேர்ந்து. அப்போ காட்ஸ் லவ் நம்மகிட்ட இருக்கும்போது we will not know that you are a senior student, I am a junior student. சரியா? நீ ரொம்ப அக்கிரம் பண்ணுற பிள்ளை, நான் உன் கூட சேர மாட்டேன், அப்படி எதுவுமே இருக்காது. சரியா? காட்ஸ் லவ் நம்மகிட்ட எப்பவும் இருக்கணும். சரியாடா? அதுதான் என்னோட தீம். இன்னைக்குள்ள மெமரி வேர்ஸு என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? Then make my joy complete by being like-minded. Then make my joy complete by being like-minded, having the same love. God நமக்கு சொல்லி தந்திருக்கிற அந்த அன்பையே வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்?
ஒரே மைண்ட் உள்ளவங்களாக இருக்கணும். சரியா? சர்ச்சில்னா சரி, ஸ்கூல்லனும் சரி, எந்த விதமான டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன்ஸ் நமக்குள்ளே இருந்தாலும் நம்ம ஒருத்தர் என்ன செய்யணும்? ரெஸ்பெக்ட் பண்ணணும், விட்டு கொடுக்கணும். சரி, அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாலும் அதை மன்னிக்கணும். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? குட்டி பிள்ளைங்களுக்கு இந்த பாதி வசனம் படிப்போமா? தென் மேக் மை ஜாய் கம்ப்ளீட் by being like-minded, having the same love. Philippians 2:2. Okay. இப்போ இங்கே ஒரு டேமேஜான ஒரு ஹார்ட் இருக்குது. சரியா? ஒருத்தங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி தருவீங்களா? 2 volunteers. இந்த டேமேஜ்டு ஹார்ட்டை அவங்க எப்படி அதை கிளியர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த 5 volunteers. சின்ன பிள்ளைங்க பண்ணிக்கிட முடியாதுடா. இந்த இல்லை இந்த ஹார்ட்டு பியோர் இல்லாமல் டேமேஜ் ஹார்ட்டாக இருக்குது. சரியா? நம்ம பிள்ளைங்க காட்ஸ் லவ் வச்சு எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பியூட்டிஃபை. சரியா பண்ணுடா. அந்த சைடு வை. சரி, நல்ல பிள்ளைங்க அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பேர் காட்ஸ் லவ் இருந்தால் வி வில் ஹாவ் கம்பர்ஷன். சரியா? மற்றவங்ககிட்ட இறக்கமாக இருப்போம். ஜென்டில்னஸ், ஹியூமிலிட்டி, கைண்ட்னஸ், பேஷன்ஸ். சரியா? காட்ஸ் லவ் இருந்தால் இந்த குணங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கணும். சரியா? அப்போ தான் வி வில் ஆல் பி யுனைட்டட் இன் கிரைஸ்ட். சரியா? and get the reward from heaven. Anybody can tell me the verse? Just the first part. சொல்ல முடியுமா? காணாம மறந்துட்டு. சரி, அப்போ just read பண்ணு. Fulfill my joy by being Then make my joy complete by being like-minded, having the same love, being one in spirit and of one mind. Philippians 2:2. Philippians 2:2. நல்ல பிள்ளைங்க இதை படிக்கணும். சரியா? கிளாஸில் டீச்சர் சொல்லி தருவாங்க. நல்லா படித்து நல்ல பிள்ளைகளாவாங்க. You can go and sit. எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருந்துச்சு? நைஸ். சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இருந்துச்சுதா? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம we will be learning a new song. Okay, VBS theme song for day 1. Okay, so invite the volunteers on stage. Hello kids, are you all happy? Are you all happy? Yes. So we learned the VBS theme song, right? So now we are going to learn the theme song for day 1. What is the theme for day 1? Be united in love. Very good. So we are going to learn the song for the theme song for day 1, okay? Happy spot of love, having a unicorn.
ஜீசஸில் ஒன்றாய் strong team ஆனார். Victory voice நம்மோடு இருக்குமே. ஜீசஸில் ஒன்றாய் strong team ஆனார். Victory voice நம்மோடு இருக்குமே. அன்பில் ஒன்றுபடுங்கள், one heart one mind, கைகோர்த்து சேர்ந்து நாம் happy squad ஆகலாம். தாவீது யோனத்தான் போல best friends ஆக love share பண்ணி daily kindness show பண்ணலாம். தாவீது யோனத்தான் போல best friends ஆக love share பண்ணி daily kindness show பண்ணலாம். Hello, my dear Pinky. Okay. Shall we learn the lyrics again? Fine. Okay. Fine. Okay. அன்பில் ஒன்றுபடுங்கள். அன்பில் ஒன்றுபடுங்கள். Hey, here are my lyrics teacher. Can you please pay attention here? அன்பில் ஒன்றுபடுங்கள். அன்பில் ஒன்றுபடுங்கள். One heart one life. One heart one life. கைகோர்த்து சேர்ந்து நாம் கைகோர்த்து சேர்ந்து நாம் happy squad ஆகலாம். happy squad ஆகலாம். அன்பில் ஒன்றுபடுங்கள். அன்பில் ஒன்றுபடுங்கள். One heart one life. One heart one life. கைகோர்த்து சேர்ந்து நாம் கைகோர்த்து சேர்ந்து நாம் happy squad ஆகலாம். happy squad ஆகலாம். தாவீது யோனத்தான் போல தாவீது யோனத்தான் போல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக லவ் ஷேர் பண்ணி லவ் ஷேர் பண்ணி டெய்லி கைண்ட்னஸ் ஷோ பண்ணலாம். டெய்லி கைண்ட்னஸ் ஷோ பண்ணலாம். லவ் ஷேர் பண்ணி லவ் ஷேர் பண்ணி டெய்லி கைண்ட்னஸ் ஷோ பண்ணலாம். டெய்லி கைண்ட்னஸ் ஷோ பண்ணலாம். ஜீசஸில் ஒன்றாய் ஜீசஸில் ஒன்றாய் ஸ்ட்ராங் டீம் ஆனால் strong team ஆனால் விக்டரி வைப்ஸ் victory wives நம்மோடு இருக்குமே. நம்மோடு இருக்குமே. ஜீசஸில் ஒன்றாய் ஜீசஸில் ஒன்றாய் ஸ்ட்ராங் டீம் ஆனால் strong team ஆனால் விக்டரி வைப்ஸ் victory wives நம்மோடு இருக்குமே. நம்மோடு இருக்குமே. Okay, shall we all sing together along with the action? And we'll invite the teachers on stage to sing the song with the action. அன்பில் ஒன்றுபடுங்கள், one heart one mind, கைகோர்த்து சேர்ந்து நாம் happy squad ஆகலாம். தாவீது யோனத்தான் போல best friends ஆக love share பண்ணி daily kindness show பண்ணலாம். தாவீது யோனத்தான் போல best friends ஆக love share பண்ணி daily kindness show பண்ணலாம். ஜீசஸில் ஒன்றாய் strong team ஆனார். victory voice நம்மோடு இருக்குமே. ஜீசஸில் ஒன்றாய் strong team ஆனார். victory voice நம்மோடு இருக்குமே. அன்பில் ஒன்றுபடுங்கள், one heart one mind, கைகோர்த்து சேர்ந்து நாம் happy squad ஆகலாம். தாவீது யோனத்தான் போல best friends ஆக love share பண்ணி daily kindness show பண்ணலாம். தாவீது யோனத்தான் போல best friends ஆக love share பண்ணி daily kindness show பண்ணலாம். Shall we all stand together and we'll sing the song with the action? Fine? Yeah, can you all please stand up? 1, 2, 3.
கைண்ட ஷோ பண்ணலாம். ஜீசஸ் இருந்தாய் ஸ்ட்ராங் டீம் ஆனால் விக்டரி வைஸ் நம்மோடு இருக்குமே. ஜீசஸ் இருந்தாய் ஸ்ட்ராங் டீம் ஆனால் விக்டரி வைஸ் நம்மோடு இருக்குமே. அன்பில் ஒன்றுபடுங்கள், ஒன் ஹார்ட் ஒன் வைப், கை கோர்த்து சேர்ந்து நாம் ஹாப்பி ஸ்குவாட் ஆகலாம். தாவீது யோனத்தான் போல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக லவ் ஷேர் பண்ணி டெய்லி கைண்ட ஷோ பண்ணலாம். தாவீது யோனத்தான் போல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக லவ் ஷேர் பண்ணி டெய்லி கைண்ட ஷோ பண்ணலாம். சூப்பராக பண்ணீங்களே, அழகா டான்ஸ் ஆடுறீங்க, கியூட். கேன் யூ ஆல் ப்ளீஸ் பி சீட்டட்? சரி, இப்போ நீங்க ஒரு ஆனால் ஃபாரஸ்ட்குள்ளே போனால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஃபாரஸ்ட் பயப்படுவீங்களா? சரி, அங்கே என்னென்னலாம் இருக்கும்? மரங்கள் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ ஹியர் ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் went to the forest. Okay, the boy saw a very big tree. You know one thing? What did the boy saw? What did the boy see? Yeah, very big tree. You know one thing? Could you see the tree? Yeah, a very big tree, right? A huge one. Hello. Fine. This tree is called it as Forever Home Tree. What is the name of the tree? Forever Home Tree. Okay. So this tree has a unique nature. You know, there were 3 families. One is okay. So one is bunny family, honey bunny family. Come again. Honey bunny family. What is the name of the family? Very good. The second family name is Sky High Bluebird family. Come again. Sky High Bluebird family. Could you see that? See, there were 3 families. What is the first family? Sky High Bluebird family. The second one is Honey Bunny family. The third one is, what is the name of the family? Wiggly Giggly Chimp family. What is that? சூப்பராக சொல்கிறீங்களே என்னை விட. ஓகே, ஸோ கம் அகேன். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி? ஸ்கை ஹை ஃபேமிலி. த செகண்ட் ஒன் இஸ் ஹனி பனி ஃபேமிலி. த தேர்ட் ஒன் இஸ் wow, wonderful. Okay, so these 3 families were so unite together and they were, you know, sharing the food. But sharing food, you know, even then they were sharing it, you know, very nicely. Okay. Then whatever that they gave, okay, they were so happily they were living and they were sharing their incidents, whatever they had among them. Okay, so they were full of smiles, full of laughter. They enjoyed a lot. So you know what will happen if we are so happy? Sometimes what will happen? Wonderful. The wind came. So what will happen as soon as the wind come? Yeah, what will happen? Very good. You know, the tree, you know, here and there it will keep on, you know, moving here and there. So immediately what will happen to those 3 families? Those 3 families, what will happen? Yeah, you know, all their inhabitants, their food, okay, their the way the food they eat, the shelter, everything will be affected, isn't it? Yeah. So even we have struggled a lot in, you know, many people in India, they were also struggled a lot like, regarding the same, isn't it? Okay. So yes. Yeah, they may. Okay, we'll see what happens for those 3 families. Shall we? Okay. So what happened? All these families, they suffered a lot. So they suffered a lot with the help of because of wind. Very good. So now let's see what happened for the bird. For the bird, what happened to the bird? The nest has. Yeah, you know, they were the birds were unable to live in the
Nest. Okay. So what happened for the honey bunny family? So what happened? So what happened? What happened to the honey bunny family? They were able to get inside the burrow. Where do they live? They live in the burrow, right? Yeah. So they were unable to live in the burrow, and the temperature became very chill, and they were unable to live in the burrow. And what about this? What is that? Wiggly, giggly, chimp. So what happened to that family? The branches were gone, and it has got slippery, isn't it? Yeah, it was slippery. Very good. So they were unable to sleep. All these families were, they were fighting together, started fighting. Okay, because of you, we were unable to sleep, and because of you, give me a food. All those struggles happened, isn't it? So food will not be there. The shelter will not be there. So they were chaos among those families. So what happens immediately? One owl came at the top of the branch. Okay, so sometimes even we may excuse me, fine. So sometimes even we may find some difficulties in life. Sometimes our parents may help us what you are going through. Am I right? Yeah, sometimes they may help us what to do in a particular situation, isn't it? Even your elders, even sometimes our sibling also may help us, isn't it? Our friends, our relatives. So on that note, we need to listen what they say. Okay, even in Bible says காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் அப்படினு சொல்றாங்க. The one who has ears have to listen to the elders. Okay, so immediately this owl, who's that? The granny owl. Yeah, so this granny owl look into all the situation happening over there. So this owl said, what this owl could have said? Anyone of you? Can I give a guess? Yeah. Come again? Yeah, so if you have some unity with the love, yeah, you can construct it once again. They were finding very difficulties. As soon as they missed out all their shelter and the food, they were unable to think immediately to construct it again. So immediately this owl said, it is possible for you all people to rebuild that again. Yeah, so shall we see what are the characteristics of each one of the family had? So before doing it, before finding them, so shall we figure it out how they are going to work together? Yes, so shall we do together? Yes. So first thing is we need to rub together. Yes, you know how to do that? Yeah, yeah, fine. So the second step is we need to okay, the third one is teamwork makes the dream work. Teamwork makes the dream work. Come again, say it together. Okay, so you are the one who is going to encourage those three families. These three families decided to rebuild it again. Shall we do it once again? Yeah. Come again. Teamwork makes the dream work. Okay, they started to do together. Okay, so now let's see what are the characteristics they had. What does this honey bunny have? What does this honey bunny have? So what is the superpower that honey bunny had? Yeah, speed. Very fastly this honey bunny ran, isn't it? Okay, what about this wiggly giggly chimp? Yeah, it has good strength, and it can climb up, and it can fix the branches, all those things, isn't it? Okay, the third one, the bird. What does this bird have? What is the superpower? Yeah, very good, sharp eyes. These birds had. Okay, so what is the habitat? So they were living in their own places, isn't it? Okay, so what is the role in rebuilding it? Each one of them had their own rebuilding skill, isn't it? So what does this monkey do? They go and collecting it. Very good. Okay, so they were collecting it and they were fixing it properly. And what does this bunny do? Honey bunny do? Yeah? So
So they run fast and they gather those things, and it will be catching like this, and they will fix it in the respective places. Very good. Yeah, birds also, they had the keen eyes, and they were looking here and there, and they were collecting the threads, all the simple grasses. So what will these kind of things will do for those three families? They will give the good temperature for those nest, isn't it? Okay, so we'll see how they are going to do together. And while they do it, will they become tired or not? Yes? Okay. So shall we provide the tea for them? Is that fine? So shall we provide the snacks for them? No. So instead, shall we give another way of quotes for them to make them cheer up and to do it again? Yes? So shall we do together? Okay. So what we are going to do? Okay. So here, shall we do together? So like this. Do like this. 1, 2. Come again. 1, 2. 1, 2. 1, 2. So stand in side by side. Side by side. Okay. No. You have to do like this. Side by side. Hand in hand. We are the strongest. Side by side. Hand in hand. We are the strongest. Okay. So as soon as you say like this, they got cheered up and they are going to build together. Okay. So after they are building it, they were able to live in the big tree again, isn't it? What is the name of the tree? What is the name of the tree? Forever tree. Yeah, the home where they were living together with love, isn't it? With the love, they constructed it again and they were able to live together, isn't it? So what is the moral that we have learned it? And they started celebrating also. Yeah? Shall we see how they have celebrated? Okay, so see what are the skills they had? Strength. Okay, strength was monkey had it, and then honey bunny with the speed, and then the skill of the bird had to collect the things, and together with the love they were able to rebuild it. Yes, fine. Okay, so shall we all stand up and we'll celebrate the celebration? Yes, so clap together. Okay, and we are going to jump and we are going to say that we be united in love. Shall we? Shall we jump and say? Ready, start, 1, 2, 3. Be united in love. Thank you.